4 வயசு வரைக்கும் அந்த பையனால பேச முடியல. அவனோட பெற்றோர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சுத்தி இருக்கிற நபர்கள்லாம் வழக்கம் போலவே அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு இவங்களோட காது படவே பேசியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் இன்னும் அதிகமாகவே வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அங்க போய் அமைதியாவே இருந்திருக்கான். டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான், அவனால எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவனால ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்க முடியல, ரொம்ப ஈஸியாவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க அவனால எதையுமே மெமரைஸ் பண்ண முடியல, நிறைய கேள்வி கேட்டுருக்கானே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், அவன் இங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு சுமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவனை வலுக்கட்டாயமா ஸ்கூல்ல இருந்தும் வெளியில் அனுப்பிடுறாங்க. எல்லாருமே அவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர அவன் எல்லாரை விடவும் வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத யாருமே கவனிக்கல. அதாவது எல்லாருமே வழக்கமா இருக்கிற ஃபேக்ட்ஸை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவன் யோசிச்சுட்டு இருக்கான், உலகம் எப்படி இயங்குது, எப்படி இந்த டைம் டிராவல் ஆகிட்டு இருக்கு, எப்படி இந்த லைட் வேகமா போகுது அப்படிங்கிறத பத்தி இவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. பல வருஷங்கள் ஆயிருக்கு. பேட்டன்ட் ஆஃபீஸ், அதாவது காப்புரிமை அலுவலகத்தில் ஒரு கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரே வருஷத்துல 4 பேப்பர் சப்மிட் பண்றாரு. அந்த 4 பேப்பருமே பிசிக்ஸ் உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை, அதாவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த வருஷத்தை தி மிராக்கிள் இயர் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசுல இவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான், இவனால எதையுமே மெமரைஸ் பண்ண முடியல, இவன் மூளையை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அதாவது இவன் ஒரு தத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட அந்த பையன் பிற்காலத்துல தி கிரேட்டஸ்ட் மைண்ட் இன் ஹியூமன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அந்த நபர் தான் திரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அவர் சொல்லியிருக்காரு, எவ்ரிபடி இஸ் a genius, but if you judge a fish by its ability to climb a tree, it will live its whole life believing it is stupid. அதாவது மீனால நல்லா நீந்த முடியும், அது கண்டிப்பா மரம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி அது நினைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா வாழ்நாள் பூரா அது கண்டிப்பா ஒரு முட்டாளா தான் இருக்கும். இல்ல அதோட திறமையை வச்சு அது கண்டிப்பா மேலே ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட பார்வைக்கும் அது ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி வகுப்பறையில நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஜீனியஸும் கிடையாது, குறைவா மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் எல்லாருமே முட்டாளும் கிடையாது. இப்ப சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். அதுல ஒரு சின்ன பொண்ணு ஃபுட்பால் கிரவுண்ட்ல பாலை ஜஸ்ட் உதச்சிட்டு பின்னாடி போயிட்டு அதை செலிப்ரேட் பண்றதுக்கு உடம்ப வில்லு மாதிரி வளைச்சிட்டு ஜிம்னாஸ்டிக் மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் நல்லா வரும் அப்படிங்கும் போது அவங்க அங்க போய் ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய எதிர்காலம் அவங்களுக்கு இருக்கு. ஃபுட்பால் கிரவுண்ட்ல அவங்க இருக்கிறதுனால அவங்களோட திறமை வெளி உலகத்துக்கு தெரியாமலே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட திறமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திறமைக்கு தகுந்த இடத்துல தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு நீங்க வேலை செய்யறது உங்களோட வளர்ச்சிக்கு அது கண்டிப்பாக உதவும்.